இந்த ஒரே ஒரு ரகசியம், ஆமாங்க, நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு சாணக்கிய தந்திரம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா இந்த சமுதாயத்தில் உங்களை யாராலுமே சாதாரணமாக நினைக்க முடியாது. நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களுக்கான மரியாதையும் அதிகாரமும் தேடி வரும். இது சும்மா பேச்சு இல்லை, சாணக்கியர் சொன்ன வாழ்வியல் உண்மை. யாரெல்லாம் கெத்தா வாழ ரெடியோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. விதி 1. நம்ம வாழ்க்கையில் சில பேர் இருப்பாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதே ஆள் நம்மளை ரொம்ப லேசாக சாதாரணமாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நேரத்துக்கு மதிப்பு இருக்காது, பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. அப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும், டேய் நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா சாணக்கியர் இந்த இடத்துல செம்மையாக சொல்கிறாரு. மக்கள் முதல்ல உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்களை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி நடத்தலாம் தான் பார்ப்பாங்க. யாராவது ஒரு தடவை மரியாதை இல்லாமல் பேசும்போது விடுப்பா பெருசு பண்ண வேண்டான்னு விட்டுட்டிங்கன்னா அடுத்த தடவை அவங்க இன்னும் எல்லையை தாண்டுவாங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சா கடைசியில் நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்மளை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னா நமக்குன்னு ஒரு எல்லை இருக்கணும். இது வரைக்கும் தான், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு கெத்தா அமைதியாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நம்மளை நாம் மதிக்க ஆரம்பித்தாதான் இந்த உலகமும் நம்மளை மதிக்க ஆரம்பிக்கும். விதி 2. ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? நாம் எவ்வளவு தான் அமைதியாக இருந்தாலும் சில பேர் அதை நல்ல குணம்னு பார்க்க மாட்டாங்க, பலவீனன்னு நினச்சிருவாங்க. முதல் தடவை கத்துவாங்க, நம்ம அமைதியாக இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே நம்மளை மதிக்காமல் பேசுகிற அளவுக்கு தைரியம் வந்துடும். அமைதியாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுங்கிற வித்தை நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். யாராவது உங்களை மரியாதை இல்லாமல் நடத்துகிறப்போ அவங்க உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க, இவர் எவ்வளோ தூரம் தாங்குவான்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் சண்டை போட தேவையில்லை, ஒரே ஒரு வாக்கியம் போதும், இப்படி பேசாதீங்க, இது எனக்கு சரியாக தோணலை, அவ்வளவுதான். இதுக்கு கோபம் தேவையில்லை, கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தால் போதும். எல்லா மெசேஜுக்கும் உடனே ரிப்ளை பண்ணுறது, கூப்பிட்ட உடனே ஓடுறதுன்னு இருந்தால் மதிப்பு இருக்காது. தன்னம்பிக்கை இல்லாத அமைதி ரொம்ப ஆபத்தானது. விதி 3. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸை தட்டி எழுப்போம். நாம் சில பேரை அவங்க இருக்கிற இடத்த விட ரொம்ப உயரத்தில் தூக்கி வச்சுருப்போம். அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் அவங்க நம்மளை சுலபமாக காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. அந்த அதிர்ச்சிக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நாம் அவங்களுக்கு கொடுத்த எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம் தான். சாணக்கியர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஒருத்தனை அவன் தகுதியை விட அதிகமாக தூக்கி மேலே வைக்காதே. ஏன்னா ஒருத்தனை ரொம்ப உயரத்தில் வச்சு பார்த்தா நாம் தானாகவே கீழே போயிடுவோம். அவன் பேசுகிற தவறான விஷயம் கூட நமக்கு நியாயமாக தோணும். மரியாதை கொடுங்க, ஆனால் உங்கள் சுயமரியாதையை அடகு வச்சு யாரையும் தூக்கி சுமக்காதீங்க. இனிமே யாரையாவது உயர்த்தி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, இந்த ஆள் என் லைஃப்பில் இந்த இடத்துக்கு தகுதியானவரா அப்படின்னு யோசிங்க. விதி 4. நாம் எல்லாருமே மனசு கஷ்டமாக இருந்தால் யார்கிட்டையாவது கொட்டணும்னு தோணும். ஆனால் இங்கே தான் பெரிய டிஸ்டே இருக்குது. நம்ம கதையை கேட்குற எல்லாருமே நம்ம நல விரும்பிகள் கிடையாது. சாணக்கிய சிந்தனை என்ன சொல்லுதுன்னா, உங்களோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டவன் அதை என்னைக்கு வேணுனாலும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவான். உங்ககிட்ட ஒரு மாசான பிளான் இருக்கா, அதை உடனே எல்லார்கிட்டையும் சொல்லி தம்பட்டம் அடிக்காதீங்க. ஏன்னா விதை முதல்ல மண்ணுக்குள்ளே புதஞ்சி வேர் விடணும், அதுக்கப்புறம்தான் அது மரமாக வெளியே தெரியணும். உங்கள் ரகசியம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது உங்கள் பலம். அது அடுத்தவர் கைக்கு போயிட்டா அதுவே உங்கள் பலவீனமாக மாறிடும். விதி 5.
நிறைய நல்ல உள்ளங்கள் பண்ற மிக பெரிய தப்பு இதுதான். ஒருத்தன் நம்மளை ஏமாத்துறான், சரி போகட்டும்னு மன்னிப்போம். மறுபடியும் ஏமாத்துறான், சரி மனிதன் தானே விட்டுருவோம். 5-6 தடவையும் அவனையே நம்புறோம். மன்னிக்கிறது உரிய குணம்தான். ஆனா ஒரு தவறை திரும்ப திரும்ப பண்றவனுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தா அது அவன் தவறு இல்லை, நாம எல்லை வைக்காதது நம்ம தப்பு. சாணக்கியர் சொல்றாரு, ஒரே தப்ப ஒருத்தன் திரும்ப திரும்ப செய்யறானா அது தவறு இல்லை, அது அவனோட நச்சு பழக்கம். அந்த பழக்கத்துக்கு நாம கதவை திறந்து வச்சிருக்க கூடாது. சில நேரங்கள்ல சண்டை போடாம எந்த விளக்கமும் கொடுக்காம அமைதியா விலகி வர்றது தான் கெத்து. எல்லாத்தையும் காப்பாத்துற சூப்பர் ஹீரோ வேலை நமக்கு வேண்டாம். விதி 6. எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ஓடி வரீங்களா? மெசேஜ் வந்த மறு செகண்டே ரிப்ளை தட்டுறீங்களா? அப்போ உங்க மதிப்பு குறையிறத உங்களாலவே தடுக்க முடியாது. ஏன்னா சுலபமாக கிடைக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் இந்த உலகம் மதிப்பு கொடுக்காது. உங்க நேரம், உங்க கவனம், உங்க இருப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும். முடியாத விஷயத்துக்கு தைரியமா இல்லை இப்போ முடியாதுன்னு சொல்ல பழகுங்க. நீங்கள் நோ சொல்கிறதுக்காக ஒருத்தன் உங்களை விட்டு போறானா அவன் உங்களை மதிக்கலை, பயன்படுத்திக்கிட்டு இருந்தான்னு அர்த்தம். விதி 7. இவன் நம்மளை விட்டு போயிடுவானோ, இந்த வேலை போயிடுமோ அப்படின்னு நீங்கள் எதை இழக்க அதிகமாக பயப்படுறீங்களோ அந்த பயத்தை வச்சு தான் இந்த உலகம் உங்களை ஆட்டி படைக்கும். சாணக்கியர் செமையா சொல்றாரு, ஒரு மனிதன் எதை இழக்க பயப்படுறானோ அதை வைத்தே அவனை அடிமையாக்க முடியும். வேலை போனா போகுது, ஒருத்தர் விலகுனா விலகட்டும், நான் கெத்தா மீண்டும் வருவேங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துட்டா உங்க பார்வையையே மாத்திடும். பயப்படுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த பயத்துக்காக உங்க சுயமரியாதையை அடகு வைக்காதீங்க. விதி 8. யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசுனா உடனே பொங்கி எழுந்து விளக்கம் கொடுக்க ஓடாதீங்க. உங்களை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குறதும் அவனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய முக்கியத்துவம். சாணக்கிய சிந்தனை என்ன சொல்லுதுன்னா, எல்லா சண்டைகளையும் கலந்துக்கிடணும்னு அவசியம் இல்லை. சில சண்டைகளை புறக்கணிப்பதே மிகப்பெரிய வெற்றி. சில இடங்களில் உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் அமைதியும் ஒரு சின்ன புன்னகையும் தான் எதிராளிக்கு மரண அடியாக இருக்கும். அதிகமாக பேசுகிறத விட எந்த இடத்துல பேசணும்னு தெரிஞ்சவன் தான் ஜெயிக்கிறான். விதி 9. எனக்கு ஏன் யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்புறத முதல்ல நிறுத்துங்க. மதிப்பு கேட்டு வாங்குற பிச்சை இல்லைங்க, அது நம்ம நடக்கிற விதத்தில் நம்மளே உருவாக்குற கெத்து. நீங்கள் உங்கள் நேரத்தை மதிக்கலைன்னா, உங்கள் உடம்பை கவனிக்கலைன்னா, சொன்ன வார்த்தையை காப்பாற்றலைன்னா உங்களை யாருமே சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் உறுதியாக இருங்க. உங்களை நீங்களே முதல்ல மதிக்க ஆரம்பிங்க. அப்புறம் பாருங்க, உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். விதி 10. நம்ம லைஃப்பில் வர்ற எல்லாரையும் வீட்டு வரவேற்பு வரைக்கும் கூட்டிகிட்டு வரலாம், ஆனால் மனசுங்கிற கடைசி அறைக்குள்ள எல்லாரையும் விடக்கூடாது. சாணக்கியர் சொல்கிறாரு, உறவுகளுக்கு எல்லை ரொம்ப முக்கியம். உங்கள் அடுத்த கட்ட பிளான், உங்கள் கனவு, உங்கள் பலவீனம் இதை எல்லாம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. வேலை முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது தான் உலகத்துக்கே தெரியணும். கொஞ்சம் இடைவெளி வச்சு பழகுங்க. அதுதான் உறவுகளுக்கு மதிப்பையும் தரும், உங்கள் பாதுகாப்புக்கும் நல்லது. விதி 11. நீங்கள் எப்போதும் கிடைக்கிற வரைக்கும் உங்களுடைய அருமை யாருக்கும் தெரியாது. நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கும் போது தான் உங்கள் இல்லாமை உருவாக்கும் அந்த வெற்றிடம் அவங்களுக்கு உங்களோட உண்மையான மதிப்பை புரிய வைக்கும். யாரையும் பழிவாங்க தூரமாக போக வேண்டாம். உங்கள் வேலை, உங்கள் மைண்ட் செட், உங்கள் கனவுக்காக நேரம் ஒதுக்குங்க. நீங்கள் இல்லாமலும் அவங்களால ஜாலியாக இருக்க முடியுதுன்னா அவங்க உங்ககிட்ட வச்சிருந்தது அன்பே இல்லை, வெறும் தேவை மட்டும்தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 12 விதிகளோட மெயின் மேட்ரே இதுதான். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் நடத்தணும். சாணக்கிய சிந்தனை கற்றுக் கொடுக்கும் மாபெரும் ரகசியம். ஒருத்தரோட உண்மையான பலம் அவன் எத்தனை பேரை ஜெயிச்சான் என்பதில் இல்லை, அவன் தன்னைத்தானே இழக்காமல் எவ்வளவுக்கு எவ்வளவு கெத்தா வாழ்தான் அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னிலிருந்து ஒரு 21 நாள் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு நோன்னு சொல்ல பழகுங்க. சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் நேரத்தை மதிங்க. உங்கள் வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்கணும். இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக மாற்றணும்னு நம்புனா உடனே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாணக்கிய சிந்தனையோட அடுத்த ஒரு மாசான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.